ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எல்ஐசி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் கௌதம் பேசுகிறேன். இப்போ என்ன நம்ம இன்ஸ்டாவில் எல்ஐசி வீடியோ பார்த்துட்டு நேற்று வந்து பரிமளா மேடம்னு சொல்லிட்டு ஒரு மேடம் கால் பண்ணாங்க. ஈரோட்டில் தான் இருக்காங்க. ஈரோட்டில் அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னா, ஈரோடு மார்க்கெட்டில் காய்கறியெல்லாம் வரும் இல்லையா, காலையில் நேரத்தில் வரும் இல்லையா, ஸோ அதை வாங்கிட்டு வந்து அவங்க தள்ளு வண்டி வச்சுருக்காங்களா, அந்த தள்ளு வண்டியில் வந்து வீதி வீதியாக போய் சேல்ஸ் பண்ணுவாங்களாமா. ஓகேங்களா. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் பேக் இறந்துட்டாராமா. பெயிண்டிங் ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தாருங்களாமா. ஸோ அங்கே வந்து ஏற்பட்ட பழக்கத்தினால ஃப்ரெண்ட்ஷிப்னால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் குடிச்சு பார்த்தீங்கன்னா நுரையீரல் பாதிக்கப்பட்டு ஒரு 4 வருஷம் முன்னாடி டெத் ஆகிட்டாருங்களாமா. ஸோ அவங்களுக்கு 2 குழந்தைங்க. ஒன்று வந்து கவின் பையன் பேர், பொண்ணு பேர் வந்து சந்தியா. சந்தியாவுக்கு 8 வயசு, கவினுக்கு 9 வயசுங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மாமியார் தான் இருக்காங்க, வீட்டில் ஒன்றா இருக்காங்களாமா. ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நம்ம குழந்தை 2 பேர் இருக்காங்க, நம்ம என்ன பண்ணலான்னு தெரியலையே, அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், ஃபியூச்சருக்கு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலே இருந்தாங்களாமா. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தாங்களா. இவங்க டெய்லி காய்கறி விற்கிறாங்க இல்லையா, அதில் வருமானம் கொஞ்சம் கம்மியாக தானே வரும். ஓகேங்களா. இவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா, குழந்தைங்க 2 பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஈரோட்டில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் இறந்தப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்டப்போ ஏதாவது எல்ஐசி பாலிசி இது போட்டிருந்தீங்கன்னா ஏதாவது யூஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்திருக்காங்க அந்த டைம். அப்போ இருந்தே இவங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் பாலிசி பற்றி எதுவுமே தெரியாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டெய்லிக்கு வீட்டுக்கு காய்கறியெல்லாம் போட போவாங்க இல்லையா, அங்கே ஒரு எல்ஐசி ஏஜென்ட் இவருக்கு தெரிஞ்சவங்க இருந்திருக்காங்க. காய்கறி வீட்டுக்கு போகிறப்ப அப்போ வந்து கேட்டிருக்காங்க, சார் இந்த மாதிரி நானும் எல்ஐசி போடலாமே, எல்ஐசி பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, கைட் பண்ணுங்க, எல்லாருமே போடுன்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு அதை பற்றி தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆமா நீயே டெய்லிக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா 100 ரூபாய்க்கு அலைஞ்சிட்டு இருக்க, வீதி அலைஞ்சிட்டு இருக்க, ஒன்னால பாலிசி போட முடியுமா, அப்படியே போட்டாலும் நீங்கள் வந்து கரெக்டாக கட்டிடுவியா சொல்லி கிண்டல் அடிச்சிருக்காரு. ரொம்ப அவங்க மனசு வேதனை ஆயிடுச்சின்னு சொல்லி என்கிட்ட அவ்வளோ தூரம் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் நான் விட்டுட்டேங்க, அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. சரி, அவரே இப்படி சொல்லும் போது அவங்க தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க, நம்ம போட முடியுமா என்னன்னு தெரியலன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நேற்று எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயில் கேட்குறப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் பேசினோடனே எல்ஐசியில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்களா. ஸோ அவர் எனக்கு இந்த மாதிரி சொல்லவில்லை. இத்தனைக்கும் தெரிஞ்சவர் தான், அவங்க வீட்டு டெய்லி காய்கறி கொடுத்துட்டு தான் இருக்குது. பட் அவர் எதுவுமே எனக்கு சொல்லலை, ரொம்ப கேவலப்படுத்திட்டாரு. ஸோ எனக்கு போடணும், எப்படி ஐடியாலாம் சொல்லுங்க சொன்னால் நானும் பாலிசி பற்றி எல்லா டீட்டெயிலும் ஃபுல்லாக சொல்லிட்டேன். அப்புறம் எவ்வளோ கட்டுவீங்க கேட்டால் 3 ஆப்ஷன் சொன்னாங்க. ஸோ அதில் 2000 கட்ட முடியும் கேட்டால் சரி கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க. ஓகேங்களா. ஸோ கட்டி முடிச்ச பிறகு அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, சரி இந்த மாதிரி யாருமே டீட்டெயிலாக சொன்னதே கிடையாது, இப்போ நீங்கள் எனக்கு பாலிசி போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. நம்ம பாலிசி போட்டு கொடுத்தாச்சு, 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரில் 2 பேரும் போட்டு கொடுத்தாச்சு. இந்த பாலிசி காப்பி எப்போ வரும்னு கேட்டாங்க. ஒரு 8 நாள் பாண்ட் வந்துன்னு சொன்னேன். இந்த பாலிசி காப்பி கொண்டு போய் நான் அவர் வீட்டுக்கிட்ட போய் காட்டுவேன், நானும் பாலிசி போட்ட பாருங்கன்னு சொல்லிட்டு இதுலேருந்து என்னன்னா, நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே நமக்கு வந்து அது வந்து ரொம்ப முக்கியம். செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். மற்றவங்க நம்மளை கேவலப்படுத்துறாங்க அப்படிலாம் யாருமே நினைக்காதீங்க. ஒரு வேலையுமே இம்பார்ட்டன் தான், உழைச்சி தான் நம்ம சம்பாதிக்கிறோம். ஓகேங்களா. அவங்க கேவலப்படுத்துறாங்க, இவங்க கேவலப்படுத்துறாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. ஓகேங்களா. ஸோ இவங்க மாதிரி தான் பாலிசி போடணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. அவங்க சொன்ன விஷயம் அவங்களோட அக்கா மாதிரி நினச்சி, அவங்க அக்கா பசங்களுக்கு போடுற மாதிரி நினச்சி எங்கள் பசங்களுக்கு போட்டு கொடுக்குன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இதாக பேசினாங்க. அவங்க ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ வீடியோ பார்க்குற நீங்களும் அந்த மாதிரி யாராக இருக்கீங்க, யாராக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் ஓகே, எனக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்க, உங்களுக்கு பாலிசி போட்டு தரேன். ஓகேங்களா. உங்கள் நண்பன் கௌதம். நன்றி, வணக்கம்.